அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையிருக்கு. கன்னிராசினியர்களுக்கு திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வர அமைய இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளாகிய நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, பிள்ளை பேரு நிகழ இருக்கு. இதனால் வீட்டில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல் படித்து முடித்து வேலை முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு நிறுவனத்திலிருந்து பணி நியமன உத்தரவும் கிடைக்க இருக்கு. வெளிநாட்டு பணிக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் பணி நீடிக்குங்க. இதன் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த தமிழ் புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது படித்து வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்கள் மகளிருக்கு நல்ல ஒரு செய்தி காத்திருக்குதுங்க. அதே போல் தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க. அந்நிய நாடு ஒன்றிற்கு சென்று பணியாற்றி பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆவல் உள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்று சேர இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் தற்போது குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் கடின போட்டியை சமாளிக்க வேண்டி ஒரு நிலை இருக்குதுங்க. உழைப்புக்கேற்ற லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. புதிய கிளைகளை தொடங்கும் முயற்சிகளை சிறிது ஒத்தி போடுவது மிக மிக நல்லது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. வெளியூர் பயணங்கள் ஓரளவே லாபகரமாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுமதி துறையினருக்கு கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அந்நிய நாடுகளில் உருவாகி வரும் அரசியல் மாறுதல்கள் உங்களுடைய லாபத்தை பாதிக்குங்க. அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஓரளவே வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. அதே போல் கையில் உள்ள வசதி அளவோடும் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. நீங்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கடைசி வினாடியில் கை நழுவி போகும். நடிகர்கள், நடிகைகள் மற்றும் சினிமா துறையை நம்பியிருக்கும் கலைஞர்களுக்கு கைப்பணத்தை எண்ணி செலவிடுவது நல்லது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி உதவிகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும். அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. ஆசை வேறு, அதிர்ஷ்டம் வேறு. திரைப்படத்துறையினருக்கு இது முற்றிலும் பொறுத்துங்க. அதனால் அதிக கவனத்தோடு எந்த ஒரு முயற்சிகளையும் முயற்சிங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த
தெளிவுபடுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு ஆதிக்கம் கொண்டுள்ள சுக்கிரன் இதர கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கின்றன. அதிகமாக எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சுங்க. கூடுமானவரை பிற அரசியல் கட்சிகளை வெளிப்படையாக பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது உதவும். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று மாணவ மாணவியருக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கல்வியில் பணம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க திட்டங்கள்ல இப்போது நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. தேவையான பண உதவியும் சிபாரிசுகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர், உரம் மற்றும் விதைகள் ஆகிய வசதிகள் தடையின்றி கிடைக்க இருக்கு. குறிப்பிட்ட காலங்கள் மழை பொழியுங்க. நவீன விவசாய வசதிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. அரசாங்க சலுகைகள் வயல் பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். அவற்றின் பராமரிப்பிற்கு அவசியமான பொருட்கள் நியாயமான விலையில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் இருக்கு என்பதை கிரகநிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஒரு சிலருக்கு புதிய கால்நடைகள் வாங்கும் யோகம் அமைந்திருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால மாணவ மாணவியருக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கல்வியில் மனம் தீவிரமாக ஈடுபடும். உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் இக்காலகட்டம் முழுவதும் நன்மைகளே அதிக அளவில் இருக்குங்க. அதே போல் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே ஒரு வேலைக்கு முயற்சிக்கலாம் அல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பசுவிற்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களில் ஏழை ஒருவருக்கு உணவளித்தாலும் அதே புண்ணிய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.